ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனனிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம அவியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், 7 வகையான காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தரங்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், கேரட்டு, பீன்ஸு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தயிர் மட்டும் வெளியில் எடுத்து வைக்கல ஃப்ரெண்ட்ஸ், மறந்துட்டேன். தயிர் நான் உங்களுக்கு அரைக்கும் போது காமிக்கிறேன். இவ்வளோ தான் அவியலுக்கு தேவையான பொருள். இப்போ வாங்க அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுட்டேன். இப்போ நம்ம காயெல்லாம் நான் நல்லா கழுவி தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சட்டி வச்சுட்டேன். இப்போ இந்த காயெல்லாம் நம்ம சட்டியில் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லா காயும் சட்டியில் கொட்டிட்டு இதில் கூட நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் நம்மளுக்கு 2 டேபிள் ஸ்பூன் போதும். ஊற்றி அப்படியே நல்ல காயை எண்ணெயிலே வதக்கணும். ஒரு 10 நிமிஷம் இந்த தேங்காய் எண்ணெயிலே நல்லா காயை வதக்கிட்டு நம்ம லைட்டாக உப்பு போட்டு, காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சா போதும். இங்கே பாருங்கள், வதங்க காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு காய் வதங்கிடுச்சு, போதும். இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சா. இப்போ இதில் கொஞ்சமாக நம்மளுக்கு இந்த காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நம்ம நல்லா வதக்கியிருக்கோம். அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்ற தேவையில்ல. இங்கே பாருங்கள், இப்போ இதில் நான் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா அதை மூடி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் தேவையான பொருளை அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், தேங்காய், பச்சை மிளகாய், சீரகத்தை நான் அரைச்சிடும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் திப்பியாக இருக்கணும். இந்தளவுக்கு அரைச்சா போதும். இங்கே பாருங்கள், காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த டயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள், லைட்டாக மஞ்சத்தூள் போடுங்க, போதும். இங்கே பாருங்கள், நான் அரைச்சி வச்சுருக்கிறத போட்டுக்கிறேன். தண்ணியெல்லாம் ரொம்ப ஆட் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், அதில் இருக்க தண்ணியே போதும். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. லைட்டாக மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றுங்க, போதும். இங்கே பாருங்கள், இந்த அளவு இருந்தால் போதும். ரொம்ப ஊற்றினா நல்லா இருக்காது, டேஸ்ட் இருக்காது. இப்போ இதுலேயே நீங்கள் மேலே கருவேப்பிலையை தூவி விட்டு ஒரு கிளறி விட்டு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. மறுபடியும் நல்லா வேகட்டும். இங்கே பாருங்கள், நான் தயிர் எடுத்து வச்சிட்டேன். இப்போ இந்த தயிரில் இதில் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். எனக்கு நம்ம காய் கொஞ்சமாக தான் இருக்குது, நிறையா தயிர் ஊற்றினா நல்லா இருக்காது. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துருக்கேன். இந்த தயிரை நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துக்குவோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த தேங்காய் பச்சை வடையெல்லாம் நல்லா போயிடுச்சு, நல்லா சுண்டிடுச்சு. இப்போ இந்த டயத்தில் நம்ம அரைச்ச தயிர் அப்படியே ஊற்றிடலாம். தயிரை ஊற்றி இறக்கிட வேண்டியதான், போதும். இந்தளவு தயிர் ஆட் பண்ணிங்கன்னா தாராளமாக போதும். இங்கே பாருங்கள், தயிரை ஊற்றி கிண்டியாச்சு. கிண்டி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், அதுக்கு மேலே வேண்டாம். அப்படியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி அவியல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமையே நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.